ஆசிரியை டைரக்டர் ஜுனைதா மஷூத் அவர்களுடைய தலைமையிலே இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. வருடம் தோறும் நமது மாணவ செல்வங்களுக்கு சுதந்திர தின நிகழ்வுகளுடைய தாற்பயத்தை, அதனுடைய விடயங்களை மாணவர்களுடைய ஆழ் மனதிலே பதிக்கின்ற உயரிய எண்ணத்தை கருவாக கொண்டு இவ்வாறான நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் இந்த பிராந்தியத்திலே இருக்கின்ற முன்பள்ளி பாடசாலைகளிலே இந்த பாடசாலை எப்போதுமே தனித்துவம் வாய்ந்தது. பண்பான நபி பெருமான் பல்கலைக்கழகம் என்றோ அன்பான பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். சாய்ந்தமருது ஹெப்பி ஹீட்ஸ் ஹோம் பாடசாலையினுடைய தின நிகழ்வுகள் நாட்டினுடைய அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய தலைமையிலே இலங்கையின் காலி முகத்திடலிலே இப்போது வெற்றிகரமாக சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே போல நாடு தழுவிய ரீதியிலே சுதந்திர தின நிகழ்வுகள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்ற இந்த காலகட்டத்திலே நமது பிராந்தியத்திலே மாணவ செல்வங்களுக்கு, அதுவும் முன்பள்ளி மாணவ செல்வங்களுக்கு இந்த சுதந்திர தின நிகழ்வினுடைய பல்வேறு விடயங்களை எடுத்துச் சொல்வதில் ஒரு முன்னணி பாடசாலையாக இந்த பிராந்தியத்திலே திகழ்ந்து வருகின்ற 47 வருடங்களாக நமது பிராந்தியத்திலே ஆரம்ப கல்வியினை வழங்குகின்ற முன்னோடி நிறுவனம் என்கின்ற பெருமை சாய்ந்தமருது ஹெப்பி ஹீட்ஸ் ஹோம் பாடசாலைக்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் இன்றைய 77வது சுதந்திர தின நிகழ்வுகளும் வெற்றிகரமாக பாடசாலை வளாகத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆங்கில கல்விக்கும் அதே போல ஆன்மீக கல்விக்கும் முக்கியத்துவம் வழங்குகின்ற இந்த பாடசாலை இப்போது சுதந்திர தின நிகழ்விலே சங்கமித்திருக்கின்றது. இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கலந்து சிறப்பிப்பதற்கு வருகை தர இருக்கின்ற சாய்ந்தமருது பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் எங்கள் அன்புக்குரிய ஆஷிக் அவர்கள் நிகழ்விலே கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வுகள் அனைத்தும் ஹெப்பி ஹீட்ஸ் ஹோம் பாடசாலையினுடைய அடிநாதங்களில் ஒன்றாக திகழ்ந்து வருகின்ற ஓய்வு பெற்ற மக்கள் வங்கியினுடைய முன்னாள் சிரேஷ்ட முகாமையாளர் எங்கள் அன்புக்குரிய மஷூத் அவர்கள் இந்த நிகழ்விலே முன்னிலை அதிதியாக இருக்கின்றார்கள். நிகழ்வினுடைய விசேட அதிதிகளாக கலந்து சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர் வி குஹராஜ் அவர்கள், அதே போல இந்த பிராந்தியத்தினுடைய ஏர்லி சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட் ஆபீசர்ஸ் AM ஆயிஷா அவர்கள், அதே போல NM சிஃபானா சிரீன் அவர்கள், அதே போல வை திருப்பதி அவர்கள், அதே போல பாத்திமா சுமையா ஆகியோரும் நிகழ்விலே சங்கமித்திருக்கின்றார்கள். வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்களை அன்போடு இந்த சந்தர்ப்பத்திலே வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். புதிய மாணவர்களை, இந்த ஆண்டுக்கான புதிய மாணவர்களை வரவேற்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த சுதந்திர தின நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. நிகழ்வுகள் அனைத்தும் நேரடியாக தாருல் ஷஃபா முகநூல் தொலைக்காட்சிகளே அஞ்சல் செய்யப்படுகின்றது. நேரடியாக நிகழ்வுகளை நீங்கள் பார்க்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நிகழ்விலே இப்போது கிராத் வழங்குவதற்கு அலினா எஷால், ஆங்கிலத்திலே அதை மொழிபெயர்ப்பதற்கு அத்தினா எசான் ஆகியோர் உங்கள் முன்னிலையில்.
أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أرأيت الذي يكذب بالدين فذلك الذي அலீனா மகள் இல்ல சரி உள்ள ஓடி சரி கிடமே The name of Allah, the most beneficent and the most merciful. Everyone see the one who miraculous judgment, studies the one who lights away and does not urge others to with the needy. So are those who pray, but are religious regarding our prayer. Those who make a show of piety with or small kindness. Sadakallahu alayhi. நிகழ்விலே கிராத்தனை வழங்கிய மாணவி அலினா ஏஷால், அதே போல ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்த அதினா ஏஷால் ஆகியோருக்கு இந்த வேளையில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது 77வது இலங்கை நாட்டினுடைய சுதந்திர தின நிகழ்வுகள் வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாடு தழுவிய ரீதியிலே பல்வேறு நிகழ்வுகள், சுதந்திர தினத்தை முன்னிட்டு பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே நமது பிராந்தியத்தை பொறுத்தவரையிலே 49 வருடங்களாக இந்த பிராந்தியத்தினுடைய ஆரம்ப கல்விக்கு ஒரு முன்னோடி பாடசாலையாக திகழ்ந்து வருகின்ற ஹெப்பி ஹிட்ஸ் ஹோம் பாலர் பாடசாலை மாத்திரம் இவ்வாறான நிகழ்வுகளை ஒழுங்கு செய்து மாணவர்களுக்கு சுதந்திர தினத்தினுடைய பல்வேறு விடயங்களை எடுத்துச் சொல்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் இப்போது பழைய மாணவர்கள் புதிய மாணவர்களை இனிப்பு பண்டங்களை பரிமாறி அவர்களை பாடசாலைக்குள் உத்தியோகபூர்வமாக அழைக்கின்ற ஒரு சிறப்பு நிகழ்வாக இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. எனவே புதிய மாணவர்கள் அவர்களுடைய பெற்றோர்களோடு இங்கே பிரசன்னமாகி நமது பழைய மாணவர்கள் வழங்குகின்ற அந்த இனிப்பு பண்டங்களை பெற்று இந்த பாடசாலை வளாகம் உங்களை 2025ஆம் ஆண்டுக்காக அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றது. புதிய மாணவர்கள் பெற்றோர்களோடு அணிவகுத்து வருமாறு உங்களை திருநாட்டினுடைய 77வது சுதந்திர தின நிகழ்வுகள் வெற்றிகரமாக நமது பாடசாலை வளாகத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆங்கில கல்விக்கு, அதே போல ஆன்மீக கல்விக்கு, ஒழுக்க கல்விக்கு ஒரு முன்னோடி உயர்ந்த பாடசாலையாக திகழ்ந்து வருகின்ற இந்த பாடசாலை நாட்டிலே இடம்பெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் மாணவர்களுக்கு பிராக்டிக்கலாக அதை மாணவர்கள் அவர்களும் தைரியமாக முன்வந்து வழங்க வேண்டும் என்பதற்கான பயிற்சியை வழங்குகின்ற ஒரு பாடசாலை என்கின்ற பெருமை இந்த பாடசாலைக்கு எப்போதுமே இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் நிகழ்வுகள் அனைத்தும் நேரடியாக தாருல் ஷஃபா முகநூல் தொலைக்காட்சியினூடாக அஞ்சல் செய்யப்படுகின்றது. நிகழ்வினுடைய பிரதம அதிதியாக கலந்து சிறப்பிப்பதற்காக வருகை தர இருக்கின்ற சாய்ந்தமருது பிரதேச செயலகத்தினுடைய அதே போல நிகழ்வினுடைய முன்னணி அதிதியாக இங்கே பிரசன்னமாக இருக்கின்ற ஓய்வு பெற்ற மக்கள் வங்கியினுடைய சிரேஷ்ட முகாமையாளர் மஷூட் அவர்கள், அதே போல விசேட அதிதியாக சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர் பி குகராஜ் அவர்கள், அதே போல ஏர்லி சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட் ஆபீசர் AM ஆயிஷா அவர்கள், அதே போல NM சிஃபானா செரீன் அவர்கள், வை திருப்பதி அவர்கள், அதே போல பாத்திமா சுமையா ஆகியோரும்
நிகழ்விலே சங்கமித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே மீண்டும் மீண்டும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நமது பாடசாலையிலே 2024 ஆண்டிலே கல்வி பயின்ற நமது மாணவர்கள் 2025 ஆண்டுக்கான புதிய மாணவர்களை வரவேற்கின்ற, அவர்களுக்கு இனிப்புகளை பரிமாறி அவர்களை வரவேற்கின்ற ஒரு நிகழ்வு பாடசாலை வளாகத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிகழ்வுகள் அனைத்தும் தாரு ஷஃபா முகநூல் தொலைக்காட்சியின் ஊடாக அஞ்சல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எந்த நிகழ்வாக இருந்தாலும் அந்த நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்கின்ற ஒரு பாடசாலை இந்த பாடசாலை. பல தலைமுறைகளை உருவாக்கி இருக்கின்ற ஒரு பாடசாலை, துறை சார்ந்தவர்களை உருவாக்கி இருக்கின்றது. நாட்டிலும் சர்வதேசத்திலும் பல ஆளுமைகள் உருவாவதற்கு, நமது தேசத்திலே இருந்து உருவாகி சர்வதேச அளவிலே ஜொலிப்பதற்கு இந்த பாடசாலை காரண கர்த்தாவாக அமைந்திருக்கின்றது. பல வர்த்தக பெருந்தகைகளை இந்த பாடசாலை உருவாக்கி இருக்கின்றது. இப்படி 48 வருடங்களாக இந்த பிராந்தியத்தினுடைய ஆரம்ப கல்விக்கு ஒரு முன்னோடி பாடசாலையாக திகழ்ந்து வருகின்ற ஹெப்பி ஹீட்ஸ் ஹோம் பாடசாலையினுடைய சுதந்திர தின நிகழ்வுகள் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய அதிமேதக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய தலைமையிலே இடம்பெறுகின்ற முதலாவது சுதந்திர தின நிகழ்வு. இந்த நிகழ்வு அந்த அடிப்படையிலே தான் 77வது சுதந்திர தின நிகழ்வுகள் நமது பிரதேசத்திலும் பல்வேறு இடங்களிலே கொண்டாடப்பட்டு வருகின்ற இந்த காலகட்டத்திலே இப்போது சாய்ந்தமருது ஹெப்பி ஹீட்ஸ் ஹோம் பாடசாலையினுடைய வளாகத்திலே இந்த நிகழ்வு வெற்றிகரமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்போது நமது பழைய மாணவர்கள் புதிய மாணவர்களை வரவேற்கின்ற சிறப்பு நிகழ்வாக இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பழைய மாணவர்கள் 2024 ஆண்டு கல்வி ஆண்டுக்கான மாணவர்கள் 2025 ஆண்டுக்கான புதிய மாணவர்களை பாடசாலை வளாகத்துக்குள் உத்தியோகபூர்வமாக அழைக்கின்ற ஒரு சிறப்பு நிகழ்வு இந்த சுதந்திர தின நன்னாளிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அனைவரும் ஒரு வயிற்று பிள்ளைகள் போல நாட்டினுடைய ஐக்கியத்தையும் ஒற்றுமையினையும் இன மத மொழிகள் கடந்து பிரிவினை இல்லாத ஒரு தேசத்தை கட்டி எழுப்புவதற்கு நமது ஆரம்ப பாடசாலை மாணவர்களுடைய இதயத்திலும் நல்ல எண்ணங்கள் விதைக்கப்பட வேண்டும் என்பதற்காக சுதந்திர தினத்தினுடைய தாகம் அதனுடைய தாற்பயங்களை மாணவர்களுக்கு விளக்குகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் சாய்ந்தமருது ஹெப்பி ஹீட்ஸ் ஹோம் பாடசாலை வருடம் தோறும் இந்த நிகழ்வுகளை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து மாணவர்களுக்கு அதனுடைய அவசியத்தை எடுத்து கூறி கொண்டிருக்கின்றது. இப்போது இந்த நிகழ்வினுடைய பிரதம அதிதியாக கலந்து சிறப்பிப்பதற்கு வருகை தர இருக்கின்ற சாய்ந்தமருது பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் எங்கள் அன்புக்குரிய ஆஷிக் அவர்கள் நிகழ்விலே பிரதம அதிதியாக கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார் என்ற செய்தியினையும் இந்த இடத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். புதிய மாணவர்கள் தங்களுடைய பெற்றோர்களோடு வருகை தந்து நமது பழைய மாணவர்களின் கரத்திலே இருக்கின்ற அந்த இனிப்பு பண்டங்களை பெற்றுக்கொண்டு எதிர்காலம் சிறக்க ஒளிமயமாக உங்களுக்கான எதிர்காலம் தலை தோங்க இந்த சுதந்திர தின நன்னாளிலே உங்களுக்காக பிரார்த்தித்தவர்களாக இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இனிப்பு பண்டங்களை மாணவர்களுக்கு வழங்கி பழைய மாணவர்கள் என்று வருகின்ற போது 2024 கல்வி ஆண்டுக்கான மாணவர்கள் 2025 கல்வி ஆண்டுக்கான புதிய மாணவர்களை வரவேற்கின்ற ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மிக பிரதானமான ஒரு விடயம். அந்த அடிப்படையிலே தான் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் சாய்ந்தமருது ஹெப்பி ஹீட்ஸ் ஹோம் பாடசாலை வளாகத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சாய்ந்தமருது ஹெப்பி ஹீட்ஸ் ஹோம் பாடசாலையினுடைய
சுதந்திர தின நிகழ்வு நாட்டினுடைய 77வது சுதந்திர தின நிகழ்வாக இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த முறை எத்தனை எல்லாம் புள்ளிகள், இந்த முறை எத்தனை புள்ளிகள் எல்லாம் டீச்சர், இந்த முறை எல்லாம் எத்தனை புள்ளிகள் பழையாங்களா? சும்மா போய் கடடா மட்டையை மாறி இருக்கு. ஹேப்பி ஹிட்ஸ் ஹோம் பாடசாலையினுடைய சுதந்திர தின நிகழ்வுகள் வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே நிகழ்வுகள் அனைத்தும் நேரடியாக தாருல் ஷஃபா முகநூல் தொலைக்காட்சியினூடாக நேரடியாக அஞ்சல் செய்யப்படுகின்றது. நிகழ்வினுடைய விசேட அதிதிகளாக கலந்து சிறப்பிப்பதற்கு வருகை தந்திருக்கின்ற சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர் பி முகராஜ் அவர்கள், ஏர்லி சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட் ஆபீசர் AM ஆயிஷா, NM சிஃபானா ஜெரீன், வை திருப்பதி, அதே போல நிகழ்வினுடைய மற்றொரு விசேட அதிதியாக பாத்திமா சுமையா ஆகியோரும் நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அனைவரையும் மீண்டும் மீண்டும் வரவேற்றுக் கொள்கின்றோம். ஒரு சம்பிரதாய பூர்வமாக இடம்பெறுகின்ற நிகழ்வு இந்த வருடமும் சுதந்திர தின நன்னாளிலே மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பழைய 2024ஆம் கல்வியாண்டுக்கான மாணவர்களை மாணவிகளை 2025ஆம் புதிய கல்வியாண்டுக்கான மாணவர்கள் அவர்களுக்கு இனிப்பு பண்டங்களை வழங்கி வரவேற்கின்ற ஒரு சிறப்பு நிகழ்வாக இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மாணவர்களுடைய எதிர்கால கல்வி நடவடிக்கைகள் தழைத்தோங்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு சுதந்திர தின நிகழ்வுகள் வெற்றிகரமாக ஏற்பாடு செய்யப்பட்டு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சாய்ந்தமருது ஹேப்பி ஹிட்ஸ் ஹோம் பாடசாலையினுடைய 2024ஆம் கல்வியாண்டுக்கான மாணவர்கள் 2025ஆம் ஆண்டு கல்வியாண்டுக்கான புதிய மாணவர்களை வரவேற்கின்ற சிறப்பு நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பிராந்தியத்தினுடைய ஆரம்ப பாடசாலையினுடைய வரலாற்று பின்னணியிலே சாய்ந்தமருது ஹேப்பி ஹிட்ஸ் ஹோம் பாடசாலைக்கு என்று ஒரு தனித்துவம் இருக்கிறது. இந்த பிராந்தியத்திலே வாழுகின்ற பெற்றோர்களுக்கு இந்த பாடசாலை மீது ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அந்த நம்பிக்கையை கடந்த அரை நூற்றாண்டு காலமாக கட்டி பாதுகாக்கின்ற பாடசாலை நிர்வாகம், சிறந்த நிர்வாகம் தொடர்ச்சியாக இருந்தே வருகின்றது. இந்த பாடசாலையினுடைய தலைமை ஆசிரியை டைரக்டர் எங்கள் அன்புக்குரிய ஜுனைதா மஷூட் அவர்களுடைய தலைமையிலே வெற்றிகரமாக 4 தசாப்தங்களை கடந்து 5வது தசாப்தத்தை நோக்கிய ஒரு வரலாற்று பாதையிலே இந்த பாடசாலை பயணித்துக் கொண்டிருக்கின்றது. மாணவர்களுக்கு ஆங்கில கல்வி அதனுடைய அவசியம், அதே போல மொழி கல்வி, மொழிகளுடைய
அவசியம். அதே போல ஆன்மீக கல்வி, ஆன்மீகத்தோடைய அவசியம், இவைகளை மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் புகட்டுவதில் இந்த பிராந்தியத்திலே ஒரு முன்னோடி பாடசாலையாக இந்த பாடசாலை திகழ்ந்து வருவது ஒரு வரலாற்று பெருமை. அந்த அடிப்படையிலே தான் இலங்கையிலே இடம்பெறுகின்ற எந்த நிகழ்வாக இருந்தாலும் அந்த தேசிய நிகழ்வுகளை மாணவர்களுக்கு அவர்களுடைய ஆழ்மனதிலே அந்த தேசிய நிகழ்வுகளுடைய விடயங்களை பதிப்பதிலே இந்த பாடசாலைக்கு நிகரான பாடசாலை இல்லை என்கின்ற அளவுக்கு இந்த பாடசாலை இந்த பிராந்தியத்திலே தன்னுடைய பெயரை அரை நூற்றாண்டு காலமாக பதிவு செய்திருக்கின்றது. நிகழ்வுகள் அனைத்தும் யாவும் தாரு ஷஃபா முகநூல் தொலைக்காட்சியின் ஊடாக நேரடியாக அஞ்சல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் இப்போது நிகழ்வினுடைய பிரதம அதிதியாக கலந்து சிறப்பிப்பதற்கு வருகை தர இருக்கின்றார் சாய்ந்தமரது பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் எங்கள் அன்புக்குரிய ஆஷிக் அவர்கள். எனவே இப்போது 2024 கல்வியாண்டுக்கான மாணவர்கள் 2025 கல்வியாண்டின் புதிய மாணவர்களை வரவேற்கின்றார்கள். அந்த வரவேற்பு நிகழ்வு பாடசாலையினுடைய அதிபர் ஜுனைடா மஷூட் அவர்களுடைய தலைமையிலே வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த பாடசாலையினுடைய பெயரை, இந்த பாடசாலையினுடைய ஒழுக்க கட்டமைப்பை, இந்த பாடசாலையினுடைய பண்பியலை இந்த தேசம் முழுவதும் கொண்டு சென்ற நல்ல மாணவர்களை இந்த பாடசாலை உருவாக்கியிருக்கின்றது. அதற்கு கால்கோலாக பல ஆசிரியர்கள் உழைத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே தான் இந்த நிகழ்வும் இன்றைய நாள் நிகழ்வாக மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சாய்ந்தமரது ஹெப்பி ஹேட்ஸ் ஹோம் பாடசாலை வளாகத்திலே. எனவே நாட்டினுடைய அதிமேதக ஜனாதிபதி கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஊடாக இந்த நாட்டை இப்போது மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கின்றார். அதே போல இந்த பாடசாலை எப்போதுமே கிளீன் திட்டத்தின் ஊடாக ஒரு முன்னோடி பாடசாலையாக எப்போதே திகழ்ந்த ஒரு பாடசாலை. எனவே இந்த பாடசாலைகளை கல்வி கற்று விடைபெறுகின்ற மாணவர்கள் ஒழுக்கத்தையும் ஒழுக்கவியலையும் பண்பையும் உயர் நாடியாக கொண்டே இந்த பாடசாலையை விட்டு விலகிச் செல்கின்றார்கள். அப்படி பாடசாலை மாணவர்களை நல்ல பண்பியலை கொண்டு பயிற்றுவிக்கின்ற ஒரு பாடசாலையாக இந்த பாடசாலை திகழ்ந்து வருகின்றது. அந்த அடிப்படையிலே நிகழ்வுகள் அனைத்தும் நேரடியாக தாரு ஷஃபா முகநூல் தொலைக்காட்சிகளூடாக அஞ்சல் செய்யப்படுகின்றது. இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் வீடியோ கலைஞராக படம் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய நண்பர் சசி அவர்கள் இந்த பாடசாலையோடு மிக நெருக்கமானவர், பரிச்சயமானவர். அவரும் மிக துல்லியமான அந்த வீடியோ படத்தினை எடுத்துக் கொண்டிருக்கின்றார். அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பாடசாலையினுடைய எந்த நிகழ்வாக இருந்தாலும் ஒளி அமைப்பினை வழங்குகின்ற சஃப்னா எலக்ட்ரிக்கல்ஸ் நிறுவனம், அதற்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன மத மொழிகள் கடந்து நாட்டிலே வாழுகின்ற ஒவ்வொருவரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் போல நாங்கள் வாழ வேண்டும். அந்த விதையை ஆரம்ப பாடசாலை மாணவர்களுக்கு விதைக்கின்ற நல்ல பணியினை மிக நீண்ட காலமாக செய்து வருகின்ற ஒரு முன்னோடி பாடசாலை ஹெப்பி ஹிட்ஸ் ஹோம் பாடசாலை. எனவேதான் இந்த பாடசாலையினுடைய சுதந்திர தின நிகழ்வுகள் வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிகழ்வினுடைய பிரதம அதிதி எங்களுடைய பிரதேச செயலாளர் ஆஷிக் அவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள். அதே போல விசேட அதிதிகளாக சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர் பி குகராஜ் அவர்கள், ஏர்லி சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட் ஆபீசர்ஸ் AM ஆயிஷா அவர்கள், NM சிஃபானா ஜரீன் அவர்கள்,
பை திருப்பதி அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார்கள். ஹெப்பி ஹிட்ஸ் ஹோம் பாலர் பாடசாலையினுடைய எந்த நிகழ்வாக இருந்தாலும் அந்த நிகழ்வுக்கு அழைக்கப்படுகின்ற அதிதிகளாக அவர்களுடைய வகிபாகம் இந்த பிராந்திய வளாகத்திலே எப்போதுமே இருக்கின்றது. அதே போல நிகழ்வினுடைய மற்றொரு அதிதியாக ஃபாத்திமா சுமையா அவர்களும் நிகழ்விலே சங்கமித்து இந்த நிகழ்வினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். புதிய மாணவர்களை வரவேற்கின்ற அழகிய முகூர்த்தம், பழைய மாணவர்களுக்கு விடை கொடுக்கின்ற அழகிய முகூர்த்தம். எனவே அவர்கள் மார்க்க கல்வியினை, ஆங்கில கல்வியினை, ஒழுக்க கல்வியினை இந்த பாடசாலையிலே கற்று வெளியாகின்றார்கள் என்கின்ற திருப்தி இந்த பாடசாலைக்கு அரை நூற்றாண்டு காலமாக இருக்கின்றது. எனவே ஒவ்வொரு வருடமும் இந்த பாடசாலையிலே கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு உயரிய பண்புகளை விதைக்கின்ற ஒரு முன்னோடி பாடசாலை சாய்ந்தமருது ஹெப்பி ஹிட்ஸ் ஹோம் பாலர் பாடசாலை என்பதை தெரிவித்துக் கொண்டு, இப்போது நமது மாணவர்கள் பெற்றோர்களோடு வருகை தந்து இந்த இனிப்பு பொதியினை பெற்றுக் கொள்ளுமாறு உங்களை வேண்டுகின்றோம். எனவே ஒவ்வொருவரையும் புகைப்படம் எடுத்து அவர்களை வரவேற்கின்ற சம்பிரதாயம் இந்த பாடசாலையிலே மிக நீண்ட காலமாக பின்பற்றப்படுகின்ற ஒரு சம்பிரதாயம். எனவே அந்த சம்பிரதாயத்தை தொடர்ந்தேர்ச்சியாக பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கும் அதை கடத்துகின்ற நல்ல பணியினை இந்த பாடசாலை மிக நீண்ட காலமாக செய்து வருகின்றது. அரை நூற்றாண்டை எட்டுகின்ற நல்ல பணி, ஆரம்ப கல்விக்கு வித்திட்ட இந்த பணி இன்னும் சிறக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு 77வது நாட்டினுடைய சுதந்திர தின நிகழ்வுகள் வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இப்போது சாய்ந்தமருது ஹெப்பி ஹிட்ஸ் ஹோம் பாலர் பாடசாலையினுடைய நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. கல்வி ஆண்டுகள் மாறினாலும் அடுத்த தலைமுறைகளுக்கு ஆரம்ப கல்வியினுடைய அவசியத்தை புகட்டுகின்ற ஒரு பாடசாலை இந்த பாடசாலை. அரை நூற்றாண்டை எட்டுகின்ற பாடசாலை, அரை நூற்றாண்டு காலமாக நமது தேசத்திலே ஆரம்ப கல்விக்கு முன்னோடி பாடசாலையாக திகழ்ந்து வருகின்ற பாடசாலை. ஜுனைடா மஷூட் அவர்களுடைய தலைமையிலே இடம்பெறுகின்ற பாடசாலை. நல்ல ஆசிரியை குழாமை கொண்ட இந்த பாடசாலை ஆங்கில கல்விக்கு அவசியம் வழங்குகின்றது, முக்கியத்துவம் வழங்குகின்றது. ஆன்மீக கல்விக்கு, ஒழுக்க கல்விக்கு, பண்பியலுக்கு, நல்ல குணாதிசயங்களுக்கு மாணவர்களை பயிற்றுவிக்கின்ற ஒரு பாடசாலையாக இந்த பாடசாலை திகழ்ந்து வருவது இந்த பிராந்தியத்துக்கு பெருமை. எனவே இப்போது 77வது சுதந்திர தின நிகழ்வுகள் வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாளையில ப்ரோக்ராம் போயிட்டு சாய்ந்தமருது ஹெப்பி ஹிட்ஸ் ஹோம் பாலர் பாடசாலையினுடைய 77வது சுதந்திர தின நிகழ்வுகள் பாடசாலை வளாகத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி கற்ற மாணவர்கள் 2025ஆம் கல்வி ஆண்டின் புதிய ஆண்டின் மாணவர்களை கைலாகு கொடுத்து அவர்களை இனிப்பு பொதிகளை வழங்கி வரவேற்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு சுதந்திர தின நாளிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது.
இந்த சுதந்திர தினத்திலே இடம்பெறுகின்ற மிக முக்கியமான நிகழ்வு நமது நாட்டில் அடுத்து நமது நாட்டை பல்வேறு துறைகளிலும் நமது நாட்டினுடைய கட்டமைப்புகளிலும் பிரகாசிக்கக்கூடிய நமது புதிய தலைமுறையை ஆரோக்கியமான தலைமுறையாக, நாட்டினுடைய ஒற்றுமையை விதைக்கின்ற ஒரு தலைமுறையாக அவர்கள் எதிர்காலத்திலே மின்னி பிரகாசிக்க வேண்டும் என்கின்ற கனவுகளோடு இப்போது சுதந்திரத்தின் நிகழ்வுகளுடைய அந்த தாற்பயங்கள், அதனுடைய அவசியங்கள் என்பன பாடசாலை மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இந்த நன்னாளிலே இந்த நாளினுடைய அவசியத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் சாய்ந்தமரது ஹெப்பி ஹேட்ஸ் ஹோம் பாலர் பாடசாலை வருடம் தோறும் பல்வேறு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருக்கின்றது. அண்மையிலே அவர்களுடைய கிராஜுவேஷன் நிகழ்வுகள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எனவே இந்த நிகழ்வுகளும் மிக சிறப்பாக பெற்றோர்கள் முன்னிலையிலே ஏற்பாடு செய்யப்பட்டு வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஜுனைரா மஷூட் அவர்களுடைய தலைமையிலே நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே நமது மாணவர்களும் மாணவிகளும் புதிய மாணவர்களை வரவேற்கின்ற, புதிய மாணவிகளை வரவேற்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சாய்ந்தமரது ஹெப்பி ஹேட்ஸ் ஹோம் பாலர் பாடசாலையினுடைய 77வது சுதந்திர தின நிகழ்வுகள் பாடசாலை வளாகத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டு வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிகழ்வுகளை நீங்கள் நேரடியாக பார்க்க வேண்டுமாக இருந்தால் அல்லது வெளிநாடுகளிலே இருக்கின்ற நமது உறவுகள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் தார் ஷஃபா முகநூல் தொலைக்காட்சி Facebook டிவியினூடாக நீங்கள் இந்த நிகழ்வுகளை பார்க்க முடியும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஊடகங்கள் முன்னிலையிலே இந்த நிகழ்வுகள் வெற்றிகரமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இலங்கையினுடைய தலை சிறந்த Facebook ஊடகமான தார் ஷஃபா முகநூல் தொலைக்காட்சியினூடாக நிகழ்வுகள் அஞ்சல் செய்யப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே தான் இந்த நிகழ்விலே இப்போது ஒரு சில நிமிடங்கள் உரை நிகழ்த்துவதற்கு நிகழ்வினுடைய விசேட அதிதிகளில் ஒருவராய் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஏர்லி சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட் ஆபீசர் AM ஆயிஷா அவர்களை நிகழ்விலே உரை நிகழ்த்த அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.
இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்களே மற்றும் புதிய சிறார்களே மற்றும் இந்நிகழ்வை மிகவும் சிறப்பான முறையில் வடிவமைத்து இங்கு நடாத்தி கொண்டிருக்கின்ற முன்பள்ளி பாடசாலையின் தலைமை ஆசிரியை ஜுனைதா மசூத் அவர்களே மற்றும் மசூத் சார் அவர்களே, இதர ஆசிரியர்களே மற்றும் எனது சக உத்தியோகத்தர்கள், அடுத்தது டிசிபிஓ புகராஜ் அவர்கள் மற்றும் என் அன்பு சிறார்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் இதயங்கனிந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். சுதந்திர தினத்தில் எதை பேசுவது? சுதந்திரமான முறையில் சுதந்திர காற்றை சுவாசிக்கின்ற இந்த சிறார்களுக்கு தான் இந்த சுதந்திர நிகழ்வு மிகவும் சிறப்பாக எங்களுடைய அலுவலகத்திலும் இன்று சுதந்திர தின நிகழ்வு இடம்பெற்றது. இருந்தாலும் அந்த சிறார்களோடு கொண்டாடுகின்ற அந்த சுதந்திர நிகழ்வில் இருக்கின்ற ரசனை எதிலும் இல்லை. மிகவும் சிறப்பான முறையில் சிறார்கள் ஒவ்வொருத்தராக வந்து கொடியேற்றுவதற்கு முன்னதாகவே மிகவும் சிறப்பான முறையில் நிகழ்வுகள் அனைத்தும் இனிதே இடம்பெற்றது. பெற்றோர்களாகிய நாங்களும் பிள்ளைகளோடு இணைந்து பிள்ளைகளாகவே மாறி ஒவ்வொரு பெற்றோரும் வந்து அந்த பிள்ளைகளோடு இனிப்பு அன்பளிப்பொருட்களை வாங்கி கொண்டு சென்றதும் மிகவும் சிறப்பாக இருந்தது. நான் நினைக்கின்றேன், நான் கல்மை வடக்கு பிரதேச செயலகத்தில் முன்னிலை பருவ அபிவிருத்தி உத்தியோகத்தராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். ஆனால் முன்பள்ளி பாடசாலையில் சுதந்திர நிகழ்வு, இந்த சுதந்திர தின நிகழ்வு இடம்பெறுவது என்பது எமது இந்த சாய்ந்தமருது பிரதேச செயலக பிரிவில் உள்ள ஹாப்பி கிட்ஸ் ஹோம் முன்பள்ளி பாடசாலையில் தான் ஒவ்வொரு வருடமும், நாங்கள் வேலைக்கு வந்து 13 வருடங்களாகின்றது, ஒவ்வொரு வருடமும் எந்தவித குறையும் இல்லாமல் இந்த முன்பள்ளி பாடசாலையால் இந்த சுதந்திர தின நிகழ்வானது மிகவும் சிறப்பான முறையில் வடிவமைக்கப்பட்டு அழகாக இடம்பெறும். பெற்றோர்களாகிய நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள், இது சுதந்திர தினம், நாட்டுக்குரிய சுதந்திர தின நிகழ்வு, எமது வீடுகளில் நாங்கள் சுதந்திரமாக இருக்கின்றோமா என்பதை பெற்றோர்களாகிய, அதிலும் குறிப்பாக தாய்மார்களாகிய நாங்கள் தான் அதை தீர்மானிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், தண்ணீரை எடுத்துக்கொண்டால் தண்ணீரை நாங்கள் கைகளிலே இறுக்கி பிடித்தா தண்ணி எங்கட கைகள்ல இருக்குமா? கைகள்ல தண்ணியை நாங்க குவித்து எடுத்து அந்த தண்ணீரை இறுக்கி பிடித்தால் அந்த தண்ணி எங்கட கையில இருக்குமா? இருக்காது. அப்ப அதே மாதிரி எங்களுடைய குழந்தைகள் வந்து பிஞ்சு மனதையுடைய சிறார்களுக்கு நாங்கள் பெற்றோர், நான் பெற்றவர், நாங்க குழந்தை பெற போய்தான் நாங்க பெற்றோருங்கிற ஒரு அந்தஸ்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. பிள்ளைகளை இருக்கிறவங்களுக்கு பெருமதி விளங்காது, பிள்ளைகளை பெறாத, பிள்ளைகள் இல்லாத பெற்றோருக்குத்தான் அந்த பிள்ளையினுடைய பிள்ளை கனி என்கிற தெவிட்டா கனிங்கிற அவங்களுக்கு தான் தெரியும். அப்ப பெற்றோர், நாங்க பிள்ளைகள் பெற போய்தான் பெற்றோருங்கிற ஒரு பதவி எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப அந்த பிள்ளைகளோடு நாங்கள் பெற்றோர், நான் பெற்ற தாய் தகப்பன் என்று ஒரு அதிகாரபூர்வமாக சில விஷயங்கள் அநேகமான வீடுகள்ல சரி, பிள்ளைகளும் அப்படித்தான் இன்றைக்கு, பெற்றோர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். அந்த அப்படி அல்லாமல் எங்களுடைய குழந்தைகளோடு நாங்கள் குழந்தைகளாக, நாங்கள் பிள்ளைகளோடு பிள்ளைகளாக இருக்கின்ற போதுதான் பிள்ளைகள் எங்களுக்கு பிள்ளைகளாக இருப்பார்கள். எத்தனை வயது கடந்தாலும் சரிதான். அண்மையில் இடம்பெற்ற ஒரு சம்பவம், எங்களுடைய பிரதேச செயலகத்துல ஒரு பெரும் பதவி வகிக்கின்ற ஒரு உத்தியோகத்தர், அவர் சொன்னார், நாங்கள் இந்த கர்ப்பிணி தாய்மாருக்குரிய போசாக்கு பொதி வழங்குவது சம்பந்தமான கலந்துரையாடல்ல அந்த பேச்சு சற்று இன்னும் கொஞ்சம் நீண்ட உடனே அவர் சொன்னார், இப்ப சாருக்கு இருக்கும் வயசு ஒரு 50+ நான் நினைக்கிறேன். ஆனா சார் சொன்னார் எப்படின்னு சொன்னா, உம்மோட வீட்டை போனோன்னு உம்மோட அந்த மடியில தலை வைத்துதான் கதைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். கடன் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு உத்தியோகத்தர், அவருக்கு டைமும் இருக்காது. ஒரு சனி ஞாயிறு வேலை எந்த வேலையோ சென்றாலும் உம்மோட மடியில தலை வைத்து தான் அவர் கதைச்சு பேசிட்டு உமா கொடுக்குற அந்த டீயை குடிச்சிட்டு, இப்ப நாங்க மனைவி பிள்ளைகள் போனாலும் உமாக்கு சமைத்து கொடுத்து நாங்களும் சாப்பிட்டு சந்தோஷமா கடந்து விட நாங்க வார என்று சொன்னார். அதுல எனக்கு அந்த கதையில பிடித்த விஷயம், இவ்வளவு வயசுலயும் உம்மோட மடியில தலை வைத்து உம்மா படுக்கிற கட்டில எங்க உம்மோட மடியில தலை வைத்து தான் நாங்க ஹாய்ச்சி இருந்தோம். இது மீட்டிங்ல காய்க்கப்பட்ட விஷயம்.
அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த தாய்க்கும் அந்த பிள்ளைக்கும் எப்படி ஒரு பிணைப்பு இருக்கும்னு பாருங்க. இப்ப நம்மட பெற்றோர் என்ன செய்யறா, பிள்ளைகளும் தான் திருமணம் முடிச்ச உடனே ஒரு O level A level கேம்பஸ் லெவல் போன உடனே இனி ஒரு மகன் ஒரு பெரிய ஒரு இடைவெளி, பாப்பகம் பிள்ளைகளுக்கு ஒரு இடைவெளி, அப்படி இடைவெளி இருக்கப்படா. இப்ப நம்மட பிள்ளைனே இப்ப திருமணம் முடித்து பிள்ளைகள் பெற்றாலும் அந்த அணைப்பு பிள்ளைகளுக்குள்ள இல்ல. அதான் நான் சொல்ல வரேன், பிள்ளைகளுக்கு தெரியாது. பெற்றோர்களாகிய நாங்கள் தான் அப்படி இறங்கி நடக்கின்ற போது எங்களுக்கு ஒரு கூச்ச சுபாவம் வராது. பிள்ளைகள் எவ்வளவு வயசானாலும் சரி, அந்த பிள்ளை இன்ஷா அல்லாஹ் இப்ப நமக்கு உயிர் இருந்தால் அந்த பிள்ளைக்கு பேர பிள்ளை நம்மட பிள்ளைய நம்ம ஆற தழுவி முத்தமிட்டு அந்த நெத்தியில கொஞ்சி பிள்ளைகளோட பிள்ளைகளாக மாறி அழகா பேசுகின்ற போதுதான் எங்களுடைய குழந்தைகளும் அப்படி இருக்கும். அப்ப அந்த கதையை கேட்ட உடனே கடும் அந்த ஆச்சரியமாவும் இருந்துச்சு. அதே நேரம் நம்மட பிள்ளைகளும் இப்படி இருக்கணும் என்ற ஒரு ஆசையும் அவடத்தை வந்து எல்லாருக்கும் அந்த ஆசைகள் இருக்கும். ஆனா வீடுங்கிற சூழலை மிகவும் சுதந்திரமான முறையில தாய் தகப்பன் பெற்றோர் பிள்ளைகள் அதே நேரம் இரவில தூங்குகின்ற போது ஒரு 20 நிமிடம் அல்லது ஒரு 10 நிமிடம் சாப்பிட இருந்தால் பகலையில எல்லாரும் எல்லா இடத்திலையும் பிரிந்து சென்றாலும் வேலைக்கு செல்ற கணவனாக இருக்கலாம், வேலைக்கு செல்ற மனைவியாக இருக்கலாம், கணவர் கடும் பிஸியான ஒரு ஷெட்யூல்ல ஒரு ஆளா இருக்கலாம். அந்த இரவு சாப்பாடு நாம் என்ன செய்யணும், அனைவரும் இந்த ஷேர் சிஸ்டத்தை விட்டுட்டு பணியை இருங்க அழகான முறையில பணியை இருந்து நம்முடைய இஸ்லாமிய முறைப்படி அந்த பிள்ளைகள் கணவன் மனைவி சாப்பிட்டு கலந்துரையாடி தூங்கும் போதும் இன்றைய நடந்த நிகழ்வுகள் அப்படி சிறப்பாக எங்களுடைய வீட்டு சூழல் சிறப்பாக வடிவமைக்கின்ற போது எங்களுடைய வீட்டு சூழலும் சுதந்திரமான முறையில் ஒவ்வொரு வருடம் ஒருக்கா இந்த சுதந்திர தினம் கொண்டாடத்தை விட அது எங்களுடைய நாட்டு பற்று நாடு அது ஒவ்வொரு நாளும் அது எப்படி நாம மரணித்தாலும் நடந்து கொண்டே இருக்கும் அந்த ஒரு நிகழ்வு. அதே மாதிரி எங்களுடைய வீட்டு சூழலும் மிகவும் சுதந்திரமாக இருக்கின்ற போதுதான் ஒரு நாடு சுதந்திரம் அடைகின்ற அந்த சுதந்திரத்தை நாங்கள் சுவாச காற்றி சுவாசிக்க முடியும். அந்த வகையில பெற்றோர்களாகிய நாங்கள் மிகவும் சிறப்பான முறையில் எங்களுடைய குடும்பங்களை வடிவமைத்து இந்த உலகத்துக்கு வழங்க வேண்டும். நாங்களும் நீங்களும் எங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் வளமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று இந்நாளில் பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். அதே நேரம் என்னை அழைத்த எங்களுடைய தலைமை ஆசிரியை யுனைதா மசூத் டீச்சர் அவர்கள், அதே நேரம் மசூத் சார் அவர்களுக்கும் பெற்றோர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாம். நிகழ்விலே ஒரு நிகழ்த்திய நிகழ்வினுடைய விசேட அதிதி ஏர்லி சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட் ஆபீசர் AM ஆயிஷா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இலங்கையினுடைய 77வது சுதந்திர தின நிகழ்வுகள் இப்போது வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே நிகழ்விலே பெற்றார் சார்பாக உரை நிகழ்த்துவதற்கு அன்போடு மேடை கலைக்கின்றோம். நிகழ்வினுடைய விசேட அதிதிகளில் ஒருவர் அரச உத்தியோகத்தர் ஃபாத்திமா ஜுமையா அவர்களை அழைக்கின்றோம் நிகழ்விலே பெற்றார் சார்பாக உரை நிகழ்த்துவதற்கு. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இந்நிகழ்விற்கு பிரதம அதிதியாக வருகை தர இருக்கும் பிரதேச செயலாளர் ஆசிக் சார் அவர்கள் மற்றும் இங்கு அதிதிகளாக வருகை தந்திருக்கும் ஏர்லி சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட் ஆபீசர்ஸ் மற்றும் எங்களுடைய அன்பிற்குரிய பெற்றோர்கள் மற்றும் பிள்ளைகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கு நான் அதிதியாக வந்ததை விட ஒரு பெற்றோராக எனது பிள்ளைக்கு நான் ஒரு தாயாக இங்கு வருகை தந்திருக்கிறதுக்காக நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். இந்த இடத்திலே நான் முக்கியமாக 2 விடயத்தை கூறலாம் என்று நினைக்கிறேன். முதலாவது, எங்களுடைய இலங்கை திருநாட்டினுடைய 77வது சுதந்திர தினம். அதனை நாடு முழுவதும் மக்கள் அனைவரும் மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே புதிதாக எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற திட்டம் கிளீன் ஸ்ரீலங்கா
இந்த திட்டத்தின் அடிப்படையிலேயே அனைவரும் நாங்கள் செயற்பட வேண்டும் என்பதற்கு இணங்க செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த 2025ஆம் ஆண்டு பிறந்ததிலிருந்து முக்கியமாக கிளீன் ஸ்ரீலங்கா மற்றும் ஹாப்பியஸ்ட் பீப்புள், அதாவது ஒரு கிளீன் ஸ்ரீலங்கா மற்றும் ஒரு மகிழ்ச்சிகரமான மக்கள், எங்களுடைய சூழலும் சரி எங்களுடைய நாட்டு மக்களும் சரி மிகவும் ஒரு வெற்றியை நோக்கி நாங்கள் நகர வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய சூழலை நாங்கள் மிகவும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலும், அதே சமயத்தில் எங்களுடைய மக்கள் ஒரு அபிவிருத்தியை நோக்கி நகர வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய மக்களினுடைய மனநிலைகள் மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலும் எங்களுடைய நாட்டினுடைய ஒவ்வொரு அபிவிருத்திகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இன்னும் அது மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு மக்களுடைய ஒத்துழைப்புகள் வேண்டும் என்ற அடிப்படையிலேயும் நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலேயே இன்று இந்த சுதந்திர தினமும் நடைபெற்று கொண்டிருப்பதையிட்டு நாங்கள் மிகவும் பெருமைப்பட வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கும் இந்த நாட்டினுடைய பண்பாடுகளாக இருக்கட்டும், சமூக விழுமியங்களாக இருக்கட்டும், ஒவ்வொன்றையும் நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த இளம் பருவத்தில் அவர்கள் எந்த அறிவை பெற்றுக் கொள்கின்றார்களோ அதுதான் அவர்களுக்கு பிற்காலத்தில் இறுதி வரைக்கும் அவர்களுக்கு கை கொடுக்க போகின்றது. இளமை கல்வி சிலையில் எழுத்து என்று சொல்வார்கள். அது போலதான் குழந்தைகள் இந்த பருவத்தில் அந்த குழந்தைகள் எந்த ஒரு அறிவை பெற்றுக் கொள்கின்றார்களோ அதைத்தான் பிற்காலத்திலும் அவர்கள் கொண்டு செல்ல போகின்றார்கள். ஆகவே குழந்தைகளுடைய ஒவ்வொரு அந்த படிநிலையிலும் அவர்களுடைய அந்த செயற்பாட்டிலுமே எங்களுடைய, அதாவது அந்த குழந்தைகள் ஒரு ஆளுமையாக விருத்தி அடைகின்றார்கள் என்றால் அதற்கு பின்னால் ஒரு பேக்ரவுண்டாக ஒரு பேக்கப்பாக இருக்கிறது பெற்றோர்கள், முதற்கண் பெற்றோர்கள், அதற்கு அடுத்ததாக ஆசிரியர்கள். இவ்வாறு ஒரு படிநிலை அடிப்படையிலே போகும். எனவே அந்த ஒரு குழந்தையினுடைய வளர்ப்பாக இருக்கட்டும், ஒரு விருத்தியாக இருக்கட்டும், அதற்கு பெற்றோர்கள், அதற்கு அடுத்த நிலையில் ஆசிரியர்கள் என அந்த பங்கு மிகவும் ஒரு அத்தியாவசியமான ஒரு விடயமாக இருக்கிறதால அதையும் நாங்க இந்த இடத்துல பெற்றோர்களாக நீங்களும் சரி ஆசிரியர்களாக எல்லாருமே ஒரு கவனம் செலுத்த வேண்டும். இப்ப இருக்கிற இந்த காலத்துல உண்மையிலேயே பெற்றோர்களை நாங்க பாராட்டணும். ஏனென்றா அந்த காலத்தை விட ஒப்பீட்டு ரீதியில இப்ப பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அந்த முக்கியத்துவம் அதிக அளவுல இருக்கு. இப்ப டியூஷனுக்கு பிள்ளைகள் அனுப்புறதாக இருக்கட்டும், பாடசாலைகளுக்கு அனுப்புறதாக இருக்கட்டும், ஒரு பிள்ளைகளையுமே ஒரு கம்பேரிட்டிவ் அடிப்படையில தனித்தனியாக ஒவ்வொரு பெற்றோரும் கவனிச்சு வராங்க. எந்த பிள்ளை நல்லா படிக்க வேணும், எந்த பிள்ளை நல்ல ஒரு நிலையை அடைய வேணும் என்று சொல்லி அதாவது ஒரு முன்பள்ளி பருவநிலையில் இருந்தே தங்களுடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகிறார்கள். இதற்கு அந்த பெற்றோர்கள் கொடுக்கின்ற அந்த முக்கியத்துவம் மிகவும் பாராட்டக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுக்கு பார்க்கக்கூடிய வகையிலே இங்க இருக்கிற பெற்றோர்களாக இருக்கட்டும், அனைத்து பெற்றோர்களுமே அந்த ஒரு பங்குதாரர்களாக மிகவும் மும்முரமாக இருப்பது மிகவும் பாராட்டத்தக்க ஒரு விடயம். இதற்குரிய விளைவுகள் நிச்சயமாக பிற்காலத்தில் உங்களுடைய குழந்தைகள் ஒரு நல்ல நிலையில் வருவார்கள் என்பதற்கு ஒரு சான்றாக இது இருக்கின்றது. எனவே இந்த ஆர்வத்தை நீங்கள் இன்னமும் காட்ட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதே போன்று இந்த பாடசாலை பற்றியும் நான் கூற விரும்புகின்றேன். உண்மையிலேயே சாய்ந்தமருது பிரதேசத்தை பொறுத்த அளவில் ஒரு அதிக அனுபவமும் சேவையும் கொண்ட ஒரு முன்பள்ளி பாடசாலையாக இந்த ஹாப்பி கிட்ஸ் ஹோம் நிறுவனம் விளங்குகின்றது. அதற்கு ஒரு அத்திவாரமாக விளங்குகின்ற எங்களுடைய தலைமை ஆசிரியை ஜுனைதா மஷூத் அவர்கள் மற்றும் மஷூத் சார் அவர்களுக்கும் இந்த இடத்திலேயே நான் அவர்களையும் நினைப்படுத்த விரும்புகின்றேன். ஏனென்றால் அவர்கள் மற்றும் அவர்களுக்கு கீழே பணிபுரிகின்ற ஆசிரியர்களுடைய முயற்சி தான் ஒவ்வொரு வருடமும் அவர்கள்
ஒவ்வொரு வருடத்தின் இறுதியிலும் நடக்கின்ற இந்த பாடசாலையினுடைய கன்சர்ட் நிகழ்வுகளாக இருக்கட்டும், அடுத்தது ஒவ்வொரு சுதந்திர தின நிகழ்வுகள் மற்றும் என்வாயன்மெண்டல் டே, இப்படி பல நிகழ்வுகளை வந்துட்டு அவங்க அரங்கேற்றி வாரத்துக்கு உண்மையிலே அவர்களுடைய முயற்சி அதிக பங்குல காணப்படுகின்றது. அவ்வாறு காணப்படுறதுனாலதான் இந்த அளவுக்கு இந்த பிள்ளைகளினுடைய அந்த செயற்பாடுகளிலும் அந்த முன்னேற்றத்தை எங்களால காணக்கூடிய அளவுல இருக்கின்றது. இந்த இடத்திலே நான் சின்ன வயதுல வந்துட்டு ஜுனைதா மஷூத் அவர்கிட்ட நான் படிச்சிருக்கிறேன். உண்மையிலே நான் அதுக்கு பெருமைப்படுறேன். அதே போல இந்த மகளும் இதே ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு மாணவியா இருந்திருக்காங்கன்னு சொல்லி நினைக்கக்குள்ள எனக்கு உண்மையா சந்தோஷமா இருந்துச்சு. நான் பிள்ளைய வந்து இந்த ப்ரீ ஸ்கூல்ல சேர்க்கக்குள்ள நான் உண்மையா அதைத்தான் நினைச்சேன். எனவே ஒரு நல்ல ஒரு ஆளுமை மிக்க பிள்ளைகளை நாங்க உருவாக்கி வாராங்கிறதுல கூட நாங்க இந்த இடத்துல நான் மிகவும் பெருமைப்பட்டு சொல்லக்கூடிய ஒரு முன்பள்ளி பாடசாலையாக இந்த ஹெப்பி கிட்ஸ் ஹோம் நிறுவனம் விளங்கி கொண்டிருக்கின்றது. எனவே இந்த இடத்துல பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்கு இந்த ஹெப்பி கிட்ஸ் ஹோம் நிறுவனத்தினுடைய தலைமை ஆசிரியர் ஜுனைதா மஷூத் அவர்களுக்கும் மற்றும் மஷூத் சார் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதே போல எங்களுடைய ஏர்லி சைல்ட்ஹுட் ஆபீசர் ஆயிஷா மிஸ் கூறினது போல உண்மையிலே அவங்க வந்து நிறைய விஷயங்களை பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கூறியிருந்தாங்க. அது போல உண்மையிலே அந்த விடயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்துச்சு. எனவே அது எல்லாத்தையுமே கேட்டு நாங்களும் வெற்றி பெறும் சொல்லி நான் பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ. நிகழ்விலே பெற்றோர்கள் சார்பாக உரை நிகழ்த்திய நிகழ்வினுடைய விசேட அதிதிகளில் ஒருவர் ஃபாத்திமா ஜுமையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அமைதியாக வைத்துக் கொள்ளுமாறு வேண்டுகின்றோம். இப்போது இன்னும் சில நிமிடங்களில் நமது நிகழ்வினுடைய பிரதம அதிதி ஆஷிக் அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார்கள். அவர்கள் வந்தவுடன் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் நிறைவுக்கு வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் சில நிமிடங்களில் சாய்ந்தமருது பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் எங்கள் அன்புக்குரிய ஆஷிக் அவர்கள் பிரசன்னமாக இருக்கின்றார்கள். தயவு செய்து வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அமைதிப்படுத்தி பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறு வேண்டுகின்ற அதே நேரத்திலே இன்னும் சில நிமிடங்கள் நீங்கள் இந்த நிகழ்வுக்கு உங்களுடைய உந்து சக்தியாக உங்களுடைய பங்களிப்பினை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சாய்ந்தமருது ஹெப்பி ஹிட்ஸ் ஹோம் பாடசாலையினுடைய வருடாந்த நிகழ்வுகள் சுதந்திர தின நிகழ்வுகள் வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பாடசாலையினுடைய ஆசிரியை குழாம் இந்த நிகழ்வுகளை மிக சிறப்பாக அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே தான் இந்த நிகழ்வினுடைய தொகுப்புகள் அனைத்தும் நேரடியாக தாரு ஷஃபா முகநூல் தொலைக்காட்சியினூடாக நேரடியாக அஞ்சல் செய்யப்படுகிறது என்ற சந்தோஷமான செய்தியினையும் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு தாரு ஷஃபா முகநூல் ஊடகத்தின் வாயிலாக நேரடியாக நிகழ்வுகள் அஞ்சல் செய்யப்படுகின்றது. நிகழ்விலே இன்னும் சொற்ப நேரத்திலே நமது நிகழ்வினுடைய விசேட பிரதம அதிதி சாய்ந்தமருது பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் ஆஷிக் அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார்கள். நிகழ்விலே விசேட அதிதியாக கலந்து சிறப்பிப்பதற்கு வருகை தந்திருக்கின்ற டாக்டர் ரசீன் அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். நிகழ்வினுடைய விசேட அதிதிகளில் ஒருவராய் கலந்து சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற டாக்டர் பிஓஜி ரசீன் அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே சாய்ந்தமருது ஹெப்பி ஹிட்ஸ் ஹோம் பாடசாலையினுடைய 77வது சுதந்திர தின நிகழ்வுகள் மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 49 வருடங்களாக இந்த பாடசாலை கல்வியிலும் ஒழுக்கத்திலும் பண்பியலும் குணாதிசயத்திலும் சிறந்த முன்னோடி பாடசாலையாக இந்த பிராந்தியத்திலே திகழ்ந்து வருகின்றது என்ற அந்த செய்தியினை மீண்டும் மீண்டும் விதைத்து இந்த நிகழ்விலே நமது பிரதம அதிதி அவர்கள் வருகை இருக்கின்றார்கள். சாய்ந்தமருது
பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் எங்கள் அன்புக்குரிய ஆஷிக் அவர்கள் நிகழ்விலே கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். எனவே வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கு ஒரு அன்பான அறிவித்தல், தயவு செய்து நீங்களும் அமைதியாக இருங்கள். ஹாப்பி கிட்ஸ் பாடசாலையினுடைய புது மாணவர்களை வரவேற்கின்ற நிகழ்வோடு இணைந்து இன்று எமது நாட்டிலே வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நாட்டினுடைய 77வது சுதந்திர தின நிகழ்வையும் ஒன்று சேர்ந்து இந்த பாடசாலையிலே மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பாடசாலையினுடைய நிர்வாகத்தினருக்கும் இந்த நிகழ்விலே பிரதம அதிதியாக கலந்து கொள்ள இருக்கின்ற சாய்ந்தமருது பிரதேச செயலாளர் ஆஜிக் சார் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்விலே அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய பசிம் முகமது சார் அவர்கள் மற்றும் எமது சக உத்தியோகத்தர்கள், அன்பான பெற்றோர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், குட் மார்னிங். இங்கு இன்றைய நாளிலே
உங்களது பிள்ளைகளுக்காக நீங்கள் இவ்வளவு நேரத்தை ஒதுக்கி இங்கு வருகை தந்திருக்கின்றீர்கள். இங்கு புதிய மாணவர்களை வரவேற்கும் போது இனிப்பு வழங்கி வரவேற்றார்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அந்த இனிப்பு போலே இருக்க வேண்டும் என்பதற்காக இங்கு அந்த நிகழ்வை ஒழுங்கு செய்திருந்தார்கள். ஒரு பிள்ளையினுடைய கல்வி என்பது இந்த முன்பள்ளி பராயத்திலே அவருடைய கல்வி தீர்மானிக்கப்படுகின்றது. ஒரு பிள்ளை பிறக்கும் போது அவருடைய அந்த மூளை என்பது ஒரு வெற்று காகிதம். அதிலே நாங்கள் எவ்வாறான விடயங்களை அந்த பிள்ளைகளுக்கு எழுதுகின்றோம் என்பதில் தான் அந்த பிள்ளையினுடைய அந்த எதிர்கால வாழ்க்கை என்பது தீர்மானிக்கப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இன்றைய இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே பல சவால்களை எதிர்கொண்டு பிள்ளைகளுக்கான நேரங்களை நாங்கள் ஒதுக்குகின்றோமா, அவர்களுக்கான முன்னுரிமையை அளிக்கின்றோமா என்பதை நான் உட்பட ஒவ்வொரு பெற்றோர்களும் எங்கள் மனதுக்குள்ளே நாங்கள் கேட்டு அதற்கான விடையை நாங்கள் அளிக்க வேண்டும். உங்களுடைய அந்த பதில் ஆமென்று வந்தால் நீங்கள் அந்த பிள்ளைகளுக்காக சரியான முறையில் அந்த களத்தை அமைக்கின்றீர்கள் என்றுதான் அர்த்தம். அது இல்லை என்று வந்தால் நீங்கள் கட்டாயமாக அந்த விடயத்திலே கூடிய அக்கறை எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒரு பிள்ளை மனதளவிலே பாதிக்கப்படுமாக இருந்தால் அல்லது மனதளவிலே யோசிக்கின்ற, அதாவது நாங்கள் தனியாக இருக்கின்றோம் என்ற அந்த ஒரு உணர்வு அந்த பிள்ளைக்கு ஏற்படுமாக இருந்தால் அது அந்த பிள்ளையினுடைய மனம் மட்டுமல்லாமல் அவர்களுடைய கல்வியிலும் தாக்கம் செலுத்தும். எனவேதான் இந்த பிள்ளைகள் என்பவர்கள் நீங்கள் கையிலே வைத்திருக்கின்ற அந்த பலூனை போன்றவர்கள். அந்த பலூனை நாங்கள் எவ்வாறு கையாள போகின்றோம்? நீங்க அந்த ஒரு ஊசியால குத்தி விட்டீங்கன்னா பலூன் படிச்சிடும். அந்த பலூனை நாங்க எப்படி பாதுகாக்கின்றோமோ அதை போலதான் இந்த சிறுவர்களை பாதுகாக்க வேண்டும். பிள்ளைகள் எனப்படுகின்றவர்கள் பெரும்பாலும் நான் பல நிகழ்வுகளிலே கூறுவது உதாரணமாக மாக்கலவை, அதாவது நாங்கள் மாவினை கலவையாக எடுத்து அதிலே பல்வேறுபட்ட உணவு பண்டங்களை நாங்கள் செய்யலாம். அதிலே நாங்கள் இடியப்பம் அவிக்கலாம், கோதுமை மாவாக இருந்தா பரோட்டா போடலாம், புட்டவிக்கலாம், அப்படி பல விடயங்களை அந்த மாவுலே செய்யலாம். ஆனால் அதுல தன்மை மா என்ற ஒரு பதத்துக்குள் தான் வரும். அதே போல எமது பிள்ளைகளும் அந்த மாக்கலவை போன்றுதான். அவர்களை நாங்கள் எவ்வாறு பதப்படுத்துகின்றோம், எவ்வாறு நாங்கள் அவர்களை கையாளுகின்றோம் என்கின்றதிலே தான் எங்களுடைய அந்த வெற்றி காணப்படுகின்றது. ஆகவே இங்கு கூடியிருக்கின்ற அன்பான பெற்றோர்களிடம் இன்றைய காலகட்டத்திலே நீங்கள் இந்த பிள்ளை தொடர்பாக மிகவும் கரிசனையாக செயற்பட வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. தாய் தந்தை இருவரும் அரச தொழிலில் ஈடுபடுகின்ற ஒரு குடும்பமாக இருந்தால் அந்த குடும்பத்திலே பிள்ளைகளோடு நேரத்தை செலவிடுகின்ற அந்த நேரம் பெரும்பாலும் இரவு வேளையாகத்தான் இருக்கும். எங்களுடைய உத்தியோகத்தர் கூறியது போல அந்த இரவு வேளையிலாவது அந்த பிள்ளைகளிடம் அன்று நடந்த விடயங்களை நீங்கள் கேட்க வேண்டும். இன்று பாடசாலையிலே என்ன நடந்தது, பாடசாலைக்கு போய் வரும் வேளையிலே என்ன மாதிரியான செயற்பாடுகள் நடந்தது என்பதை நீங்கள் கேட்கின்றது மூலமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏதும் ஏற்படுமாக இருந்தால் அதனை நீங்கள் இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
அவ்வாறான ஒரு செயற்பாடை நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்து வருவீர்களாக இருந்தால் உங்களது பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து உங்களது பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளலாம். இதனை நீங்கள் சரியான முறையிலே கை கொள்ளும் இடத்து உங்களோட பிள்ளைகளை சிறந்த ஒரு பிள்ளைகளாக இந்த சமூகத்துக்கு பெற்றுக் கொடுக்கலாம். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் முக்கியமானதாக விடயமாக காணப்படுகின்றது என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு இந்த நிகழ்வுக்கு என்னையும் அழைத்தமைக்காக இந்த பாடசாலையினுடைய நிர்வாகிகள் மற்றும் ஏனைய ஆசிரியர் குலாம் அனைவருக்கும் இந்த இடத்திலே நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நிகழ்விலே இப்போது ஒரு நிகழ்த்திய நிகழ்வினுடைய விசேட அதிதிகளில் ஒருவர் வி குகராஜ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்போது நிகழ்விலே நமது மாணவ மாணவிகள் பேண்ட் வாத்திய இசை முழங்க நமது அதிதிகளை அழைத்து வந்து நிகழ்விலே நமது நாட்டினுடைய கம்பீரமான தேசிய கொடியினை ஏற்றி வைக்கின்ற சிறப்பு நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்வுகள் அனைத்தும் தாரு ஷஃபா முகநூல் தொலைக்காட்சிகளூடாக நேரடியாக அஞ்சல் செய்யப்படுகிறது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொண்டு நிகழ்விலே நமது நாட்டினுடைய கம்பீரமான தேசிய கொடியினை ஏற்றி வைக்கின்ற அந்த பணியினை நிகழ்வினுடைய பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற டாக்டர் ரசீம் முகமது அவர்களினால் தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விசேட அதிதிகளையும் நமது பிள்ளைகளோடு இணைந்து கொள்ளுமாறு உங்களை வேண்டுகின்றோம். சாய்ந்தமரது ஹெப்பி ஹீட்ஸ் பாடர் பாடசாலையினுடைய 77வது சுதந்திர தின நிகழ்வுகள் வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே நிகழ்வுகள் அனைத்தும் தாரு ஷஃபா முகநூல் தொலைக்காட்சிகளூடாக அஞ்சல் செய்யப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே தான் நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கின்ற விசேட கௌரவ பிரதம அதிதி ஆகியோருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்போது இந்த நிகழ்விலே தேசிய கொடி ஏற்றி வைக்கப்படுகின்ற நிகழ்வு நமது பாடசாலை சிறார்களோடு நமது அதிதிகள் வருகை தந்து இப்போது தேசிய கொடி ஏற்றி வைக்கின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. சாய்ந்தமரது ஹெப்பி ஹீட்ஸ் பாடர் பாடசாலையினுடைய 77வது தேசத்தினுடைய சுதந்திர தினத்திலே இந்த பாடசாலை சங்கமித்துக் கொண்டிருக்கின்றது. 49 வருடங்கள் இந்த பிராந்தியத்தினுடைய ஆரம்ப பாடசாலைக்கு ஒரு முன்னோடி பாடசாலையாக திகழ்ந்து வருகின்ற ஒரு பாடசாலை. அந்த அடிப்படையிலே தான் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் நேரடியாக தாரு ஷஃபா முகநூல் தொலைக்காட்சியினூடாக அஞ்சல் செய்யப்படுகின்றது. புதிய மாணவர்களை 2024ஆம் ஆண்டு கல்வியாண்டுக்கான மாணவர்கள் இனிப்பு பொதிகளை வழங்கி உத்தியோகபூர்வமாக வரவேற்ற ஒரு நிகழ்வாக இந்த சுதந்திர தின நன்னாளிலே இந்த நிகழ்வுகள் இடம்பெற்று முடித்திருக்கின்றது. அதே போல நிகழ்வுடைய பிரதம அதிதியாக கலந்து சிறப்பிப்பதற்காக டாக்டர் ரசீம் முகமது அவர்கள் நிகழ்விலே சங்கமித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். பாடசாலையினுடைய தலைமை ஜுனைதா மஷூர்
ஜனாப் மஷூர் அவர்கள். நிகழ்வுகள் அனைத்தும் தாரு ஷிஃபா தொலைக்காட்சிகளாக அஞ்சல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நமது மாணவர்கள் ஆந்திய இசையோடு சங்கமிக்க தேசிய கொடியினை ஏற்றி கௌரவிக்கின்ற சிறப்பு நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. 77வது சுதந்திர தின நிகழ்வுகள் வெற்றிகரமாக ஏற்பாடு செய்யப்பட்டு இப்போது வேறு நடை கொண்டுக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே நிகழ்வுடைய பிரதம அதிதி டாக்டர் ரசீம் முகமது அவர்களுடைய கருத்தினால் இந்த தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட இருக்கிறது. பாடசாலையினுடைய மாணவர் மாணவிகள் வைத்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு அழைக்கின்ற அதே நேரத்திலே பெற்றோர்கள் அமைதியாக இருந்து இந்த நிகழ்வு இன்னும் சில நிமிடங்களில் நிறைவுக்கு வர இருக்கின்றது. எனவே பெற்றோர்கள் அமைதியாக இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய பூரண பங்களிப்பை வழங்க வேண்டும் என்ற அந்த வார்த்தையோடு நமது மாணவ செல்வங்களுடைய பேண்ட் வாத்திய இசை முழங்க அதிதிகள் அழைத்து வரப்பட்டு நிகழ்வினுடைய அதிதி டாக்டர் ரசீம் முகமது அவர்களுடைய கரத்தினால் இப்போது தேசிய கொடி ஏற்றி கௌரவிக்கப்பட இருக்கின்றது. நிகழ்வுகள் அனைத்தும் தாரு ஷஃபா முகநூல் தொலைக்காட்சியினூடாக அஞ்சல் செய்யப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே டாக்டர் ரசீம் முகமது அவர்களுடைய கரத்தினால் நமது நாட்டினுடைய கம்பீரமான தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட இருக்கின்றது.
நிகழ்விலே நமது நாட்டினுடைய தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்டு தேசிய கீதம் இசைக்கப்பட்டு நிறைவுக்கு வருகின்றது. அந்த அடிப்படையிலே தான் நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நமது பிரதம அதிதி, விசேட அதிதிகள், கௌரவ அதிதிகள், சிறப்பு அதிதிகள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டோம். இப்போது இந்த நிகழ்விலே சங்கமித்துக் கொண்டிருக்கின்ற நிகழ்வினுடைய பிரதம அதிதி டாக்டர் ரஸீன் முகமது அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். இப்போது அதிதிகளுக்கு நிகழ்வுகள் அனைத்தும் தார் ஷஃபா முகநூல் தொலைக்காட்சியினூடாக அஞ்சல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்வுகள் அனைத்தும் இப்போது பெற்றோர்கள் மிக நீண்ட நேரமாக காத்திருந்து பிள்ளைகளுடைய இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் 100% பங்களிப்பு வழங்கியிருக்கின்றீர்கள். எனவே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்திலே வருகை தந்த அதிதிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்து நிகழ்வுகள் அனைத்தும் தார் ஷஃபா முகநூல் தொலைக்காட்சியினூடாக அஞ்சல் செய்யப்பட்டிருந்தது. எனவே அந்த ஊடக நிறுவனத்துக்கும் நன்றிகளை தெரிவித்து இந்த அளவோடு இந்த நிகழ்விலே இருந்து விடைபெறுகின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியினூடாக ஹெப்பி ஹிட்ஸ் ஹோம் பாடசாலையினூடாக உங்களை சந்திக்கின்றோம். அதுவரை நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸலவாத்தோடு இந்த நிகழ்வுகளை நிறைவுக்கு கொண்டு வருமாறு வேண்டுகின்றோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். بسم الله